இன்றியமையாத உலகு. இது 2002 ஜூலை மாதம். நான் பிடிக்கலன்னா என் பக்கத்தில் என் தங்கச்சி, எங்கள் அக்கா ஜெயலட்சுமி, அந்த உயரமாக லேசாக தலை குனிஞ்சிட்டு இருக்கவர் எங்கள் அத்தான் சங்கரமூர்த்தி, பொன் சங்கரமூர்த்தி, ஏரல் இன்ஸ்பெக்டரு. அதாவது தண்ணி தாமிரபரணியில் கிணறு போட்டு, எங்கேயாவது கிணத்துல ஆற்றுல கிணறு போடுவாங்களா? ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு கிணறு போட்டு தண்ணியை தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஃப்ராட் பண்ணாங்க. ஆக்சுவலாக போகிறது ஸ்டெர்லைட்டுக்கு. அது அந்த கணக்கு வழக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை, இது வரைக்கும் தெரியல. அவர் என்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்ரீவைகுண்ட சப்ஜெக்டில் போட்டாங்க. 5 நாள் சப்ஜெக்டில் இருந்தேன் நான். அது செல்வகுமார் புகார் கொடுக்குறாரு. உதவி பொறியாளர் வந்து இன்ஸ்பெக்டர் பெரு காவல் ஆய்வாளர் ஏழு சரக்கத்தை கொடுக்குறாரு. வேலை நடக்கும்போது மோகன் ராய், தகப்பனார் பெயர் ஜெபமணி மற்றும் திருமதி ஜெயலட்சுமி, பொன் சங்கரமூர்த்தி மற்றும் சங்கரமூர்த்தி ஆகியோர் மேற்பார்வை பணி கம்பெனி கான்ட்ராக்டுகளை ஆட்களை பணியை மேற்கொள்ள விடாமல் கைகளால் தள்ளிவிட்டும் தொடர்ந்து வேலை செய்தால் மிரட்டல் விடுத்தும் மிரட்டினார்கள். அங்கே புகார் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில். அதே செல்வகுமார் என்ன பண்ணுறாரு, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிக்கை அனுப்புகிறாரு. கடந்த 2002ஆம் ஆண்டு 1 GMGD கீழ் பகுதியில் பைப்லைன் போடுவதற்காக வேலை நடக்கும்போது அறிவாள் கம்புகளுடன் அதாவது கவர்மெண்ட்டுக்கு அப்படி ரிப்போர்ட் எழுதியிருக்காரு அவர். அறிவாள் கம்புகளுடன் அப்படி வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்து திரு மோகன்ராஜ், திரு சங்கரமூர்த்தி, ஜெயலட்சுமி ஆகியோர் மீது அப்போது பணியில் இருந்த வாரிய இளநிலை பொறியாளர் திரு செல்லகுமார் எப்படி சம்மந்தம்லாம் ஒன்று வரும் போலீஸ் ஸ்டேஷனில் கைகளால் தள்ளி. ஆனால் அவர் டிபார்ட்மெண்ட் பண்ணும்போது அறிவாள் கம்பு கூட வந்தம்மா. அப்போ வேதாந்தா தான் பின்னணியில் ஏன்னா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ அவர் இந்த செல்வகுமார் வந்தார். உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னாரு. என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னேன். கேளுங்க அப்படின்னாரு. உன் பொண்டாட்டி வேணுண்டா அப்படின்னேன். தண்ணி நிலத்தடி நீர்னா அவ்வளோ உயிர் எனக்கு. அப்புறம் 5 வருஷம் ரிமாண்டில் 5 நாள் ரிமாண்டில் இருந்தோம். 2.5 வருஷம் 3 வருஷம் கேஸ் நடந்தது. வர மேஜிஸ்ட்ரேட்லாம் வாய்தா ஒரு நாள் தகராறு பண்ணேன். என்னங்க வாய்தா போகிறீங்க, கேஸ் என்ன படிங்க அப்படின்னு. அப்புறமா தான் படிக்கிறாரு. அடடா என்னடா இது பொது நல வழக்கு போல இருக்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த பொண்ணு அந்த செல்வகுமாருக்கு சம்மன் போடுங்க, வாரண்ட் போடுங்க, பொது நலத்தில் விடுதலை பண்ணாங்க 3 வருஷம் கழிச்சு. வேதாந்தா தான் அப்புறம் கொள்ளை அடித்து கடித்து அந்த தூத்துக்குடி மாவட்ட நீர் கெடுத்துட்டான். அவங்ககிட்ட இவர் நம்ம பிஜேபிக்காரங்க 230 கோடி எலக்ட்ரல் பாண்டு வாங்குறாங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்தியா பூரா வேதாந்தா என்ன ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு தெரியல. அவன் பேரில் பண்ணியிருக்கானா, ஊரில் இருக்கவன் பேரில் ஃப்ராட் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ பிஜேபி 230 கோடி வாங்கிடுச்சு இல்லை. ஆனாலும் வேதாந்தா இனிமேல் உத்தமாக ஆயிடுவார். ஜெய்ஹிந்த்.